அந்த கண்ணுக்கு தெரியாத பெண் ஒவ்வொரு உடையாக கழட்டி தன் கணவனை கட்டியணைத்துக் கொள்கிறாள். பொது இடத்தில் இருவரும் கைகோர்த்து வங்கி நோக்கி நடக்கின்றனர். தம்பதிக்கு ஒரு துணிச்சலான திட்டம் இருக்கிறது. மனைவி ஏமி கண்ணுக்கு தெரியாமல் வங்கி லாக்கர் கடவுச்சொல்லை பெற நினைக்கிறார். கணவன் டேவிட் வங்கி ஊழியரிடம் ஒரு வேலையை ஒப்படைக்கிறான். ஏமி மேலாளரை பின்தொடர்ந்து அலுவலகத்திற்குள் சென்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அவர் லாக்கர் கடவுச்சொல்லை போடுவதை பார்க்கிறாள். அந்த மேலாளர் நெருங்கிய பார்வையும் மூச்சுக்காற்றும் உணர்ந்து திரும்பி பார்க்கிறார். ஆனால் எதுவும் தெரியாததால் அவர் தன் வேலையை தொடர்கிறார். இதை பார்த்த ஏமி தனக்குள் சிரித்துக் கொள்கிறாள். உண்மை என்னவென்றால் அவள் மட்டுமல்ல, அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எதிர்பாராத விதமாக ஒரு வல்லமை கிடைத்துள்ளது. தங்கை ஒரு இரும்பு கம்பியை எளிதாக வளைக்கும் அளவுக்கு பெரிய பலசாலி ஆகிறாள். தாத்தா 100 வயதுக்கு மேலாக வாழ்ந்த அழியாத மனிதர். அம்மா நொடிப்பொழுதில் 100,000 மைல்கள் பறக்கக்கூடிய குட்டிப்பேய். நியூட்டனின் புவியீர்ப்பு விதியை கூட அவர் சட்டை செய்யவில்லை. தம்பி மிருகங்களிடம் பேசிப் பழகும் வல்லமை பெற்றுள்ளான். 10 வண்ணங்களை சொன்னால் போதும், அவை அவன் சொல்வதை கேட்கும். அப்பாவின் வல்லமை சற்று சங்கடமானது. அவர் நொடியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியும். ஆனால் முதலில் அவர் ஒரு குட்டி போடுவார். இதன் காரணமாக 1 மாதத்திற்கும் மேலாக அவர் நிம்மதியாக கழிவறை செல்ல முடியவில்லை. மிகவும் பயனுள்ள வல்லமை கணவன் டேவிடினுடையது என்று நான் சொல்லுவேன். அவனது சிறுநீர் குழாய் ஒரு நீர்க்குழாய் போல செயல்பட்டு 82 வருட பழமையான பைஜியோவை வெளியிடுகிறது. அதை பூக்களுக்கு ஊற்றவோ அல்லது மது அருந்தவோ மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த குடும்பத்தினரின் வல்லமை விண்களின் துண்டு ஒன்றிலிருந்து வந்ததால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் 30 மீட்டருக்கு அப்பால் சென்றால் மற்றவர்களின் வல்லமை பயனற்று போய்விடும். வங்கிக்கு வெளியே காத்திருந்த மற்ற குடும்ப உறுப்பினர்களை வங்கி கொண்டு செல்லும் வண்டி விரட்டுகிறது. அடுத்த நொடியே தாத்தா உயிரிழக்கிறார். அதே சமயம் வங்கிக்குள் நிலைமை மிகவும் பரபரப்பாக மாறுகிறது. ஏமி மேலாளர் முன் நிர்வாணமாக நிற்கிறாள். நிலைமை தலைகீழாக மாறியதை பார்த்த குடும்ப